Reliance Matriculation Higher Secondary School. Welcome to students. Now going to the geology class. Start now. Today topic is Unit 2 Chapter 4 la organ and organ systems animals. Already பார்த்த topic 4.2 cockroach la two systems வந்து complete பண்ணோம். So another continuous for the cockroach ஓட systems. First பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தெரியும், ரத்த சுற்றோட்ட மண்டலம். பெரிப்ளானேட்டா அமெரிக்கானாவே எர்த்வார்ம். ஸோ அதோட எர்த்வார்மோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பெரிப்ளானேட்டா ஹேஸ் ஏன் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்துட்டு காக்ரோச்சில் வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. பிளட் வெசல்ஸ் ஆர் போலி டெவலப்ட் அண்ட் ஓப்பன் இன் டு த ஹீமோசில் இன் விச் த பிளட் ஆர் ஹீமோலிம் ஃப்ளோஸ் ஃப்ரீலி. ஸோ ஏன் வந்துட்டு பிளட் வெசல்ஸ் வந்து போலியாக நல்லா டெவலப் ஆகாமல் இருக்குக்கா அப்படின்னா, ஹீமோசில் அப்படின்ற ஃப்ளூயிட் வந்துட்டு லிம்ஃப் வந்துட்டு ஹீமோலிஃப் அப்படிங்கிறது வந்து பிளட்டில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, பிளட் ஆர் ஹீமோலிம்ஃப்னு சொல்லுவாங்க. அதனால தான் கற்பான் பூச்சியோட பிளட் கலர் வந்துட்டு ஒயிட் கலரில், ஸோ கலர்லெஸ்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ விசரல் ஆர்கன்ஸ் லொக்கேட் இன் த ஹீமோசில் ஆர் பிராத்தட் இன் பிளட். த ஹீமோலிம்ஃப் இஸ் கலர்லெஸ். அன்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஹீமோலிம்ஃப்ங்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கனால தான். ஸோ அது கன்சிஸ்ட் ஆஃப் த பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட் விச் இஸ் அ பேக்கோசைட்டிக் இன் நேச்சராகவே பேக்கோசைட் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபார் எதில்? ஹீமோசைட்டில். ஸோ அதனால தான் ஹீமோலிம்ஃப்ங்கிற ஃப்ளூயிட் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஹார்ட் இஸ் an elongated tube with muscular wall lying mid-dorsally beneath the thorax. The heart consists of 13 chambers with ostia is either side. Ostia அப்படின்றது வந்துட்டு ஹார்ட்டோட கன்சிஸ்ட் ஆஃப் த எய்தர் சைடு, போத் ஆர் சைடில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஹார்ட்டோட சேம்பர் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 13 சேம்பர்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அன்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. The blood from the sinuses enters the heart through the osteo and is a pumped artery and sinus again. ஸோ அதோட ஆஸ்டியான்றது வந்துட்டு ஹார்ட்டோட பம்ப்டு ஆன்டரி போஸ்ட்டில் வந்துட்டு சைனஸஸ் அகைனாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. த ட்ரையாங்குலர் மஸ்குலர் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்குலர் மஸ்குலர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து நெக்ஸ்ட்டு போன கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணோம், வீடியோவில் வந்துட்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் தானே என்னோடய ஃபேஸ் கட் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எர்த்வார்மோட ஃபேஸ் கட்டு. ஸோ அதான். ஸோ வந்துட்டு ஃபார் த பிளட் சர்க்குலேஷன் சேம் அதே தான். அது காக்ரோச் எடுத்து கால்டு அலரி மசில்ஸ் 13 பேர்ஸ். ஸோ அப்போ ஹார்ட் சேம்பர் எவ்வளோ இருக்குது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில்? காக்ரோச்சோட ஹார்ட் சேம்பர்னா 13 சேம்பர்ஸு. அண்ட் தென் வந்துட்டு அலரி மசில்ஸ் எவ்வளோனா 13 பேர்ஸ், அதாவது 13 பேர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு பேர் வந்துட்டு திஸ் மசில்ஸ் ஃபவுண்ட் இன் த ஈச் செக்மெண்டான எய்தர் சைடு ஆஃப் த ஹார்ட். அதாவது ஒவ்வொரு சேம்பரும் வந்து மசில்ஸ் வந்துட்டு ஈச் சைடுனா டபுள் சைட்லேயும் வந்துட்டு செக்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இன் காக்ரோச் த அசசரிய பல்சலேட் வெசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த பேஸ் ஆஃப் ஈச் ஆண்டனா விச் ஆல்சோ பம்ப்ஸ் பிளட். ஸோ அதோடைய ஆண்டனா என்ன யூசஸ்க்கு? பல்சலேட் வெசில்ஸ், பல்ஸு கூட அதில் அசசரி பண்ண முடியும். த பேஸ் ஆஃப் ஆண்டனா விச் ஆல்சோ கால்டு பம்ப்ஸ் பிளட்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் பாருங்க, பெரிப்ளானேட்டா அமெரிக்கான சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது ஆன்டீரியர் ஆகிட்டு, அந்த சைடில் 2 பேர் ஆஃப் இருக்குது அலரி மசில்ஸ். இதுதான் வந்துட்டு அலரி மசில்ஸ் வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, 13 பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் இங்கே பாருது, இந்த இடத்துல தான் சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ காக்ரோச்சஸ் சர்வே வித்தவுட் ஏ ஹெட். ரொம்ப இம்பார்ட்டமாக காக்ரோச் ஒரு கற்பாம்பூச்சினால தலை இல்லாமல் கூட ஒரு 1 வீக் வந்து உயிர் வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. காக்ரோச் கேன் லைவ் அண்ட் அபவுட் a வீக் வித் இட் இஸ் ஹெட் டியூ டு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன்னா அது வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ப்ரெசென்ட்டாக இருக்கா? ஆமாம். அந்த ஃபேட் தட் ப்ரீத் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்கும். ஃபேட்டை ப்ரீத் த்ரூ த லிட்டில் ஹோல்ஸ். அதாவது அப்போ ப்ரீத் பண்ணுறதுக்கு எப்படி மிஸ் அது சுவாசிக்க முடியும் அதனோட தலை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிட்டில் ஹோல் வந்துட்டு இஸ் ப்ரெசென்ட் ஃபார் த பாடி செக்மெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் காக்ரோச். சின் தேர் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் த மவுத் ஆர் ஹெட். ஸோ ப்ரீத். ஸோ என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனால் லைவ் ஆக முடியும். பட் கொஞ்ச நாள் இல்லாதப்போ அது என்ன ஆகும்னா அதனுடைய மவுத் அண்ட் ஹெட் வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது. நாட் டிபெண்ட் இல்லாமல் இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அப்போ காக்ரோச் டை த லேட்டர் டு த ஸ்டார்வேஷன். அதாவது ஸ்டார்வேஷன் ஒரு 1 வீக்குக்குள்ளே அதனால ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் அன்டிபெண்டாக இருக்கனால அது டை ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காக்ரோச்சஸ் சர்வே வித்தவுட் ஹெட்னா சர்வே 1 வீக் தான் அதனோட உயிர் வாழ முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, அந்த டூ யூ நோவில் பாருங்கள், காக்ரோச் கேன் ஹோல்ட் இஸ் பிரெத் ஃபார் 45 minutes, கேன் ஈவன் சர்வே பீயிங் சப்மெர்ஜ்ட் அண்டர் வாட்டர் ஃபார் half an hour. த ஹோல்ட் தேர் பிரீத் ஆஃப்டன் ஹெல்ப் ரெகுலர் லாஸ் ஆஃப் வாட்டர். நர்வ் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட நரம்பு மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நர்வ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் ரிங் அண்ட் ganglionated double ventral nerve cord, subesophageal ganglion,
ஈசோபேகல் கனெக்டிவ் அண்ட் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரெசென்ட் நர்வ் சிஸ்டம்னா என்னென்ன கன்சிஸ்ட் ஆஃப் இருக்குது, நர்வ் ரிங் ப்ரெசென்ட்டாக இருக்குது, கேங்லியோன் டபுள் வென்ட்ரல் நர்வ், ஒரு கேங்லியோட வந்து டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது, சப் ஈசோகல் கேங்லியன் அண்ட் சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவ் அண்ட் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. இதெல்லாம் மார்க் அவுட் பண்ணிக்கோங்க நர்வ் சிஸ்டமுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம். த நர்வ் ரிங் இஸ் ப்ரெசென்ட் அரௌண்ட் த ஈசோபேக்ஸ் இன் த ஹெட் கேப்சூல் அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த supra ஈசோபேகல் கேங்லியன் கால்டு பிரெயின். வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பரா ஈசோபேகல் கேங்லியன் அந்த ஃபார்ம் எடுக்க கேப்சூலுக்கு பிரெயின் அதில் தான் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது பிரெயின். த பிரெயின் இஸ் மெயின்லி சென்சரி அண்ட் எண்டோகிரைன் சென்டர் இஸ் லைஸ் above the ஈசோபேக்கஸ். சப் ஈசோபேகல் கேங்லியன் வெயிட்மா ஈசோபேக்கல்ஸ் தட் இஸ் ஈசோபேகல் கேங்லியன். சரி. Esophageal ganglion is a motor center that controls the movement of the mouth parts, leg and wings. It lies below the esophagus formed by the fusion of the paired ganglia of mandibular, maxillary and labial segment of the head. A pair of circum esophageal connective present around the esophagus connecting the எங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நர்வ் சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஃப்யூஸ் ஆகுது, பேரடாக எங்கே வந்து கேங்லியோட மேண்டிபுலர், மேக்ஸிலரி, ஸோ அதோடைய பார்ட் ஆஃபில் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்டில் வந்துட்டு எந்தெந்த செக்மெண்ட்டை வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எந்த செக்மெண்ட்டில் என்ன ஹெட்டில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏ பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேகல் கனெக்டிவ் ப்ரெசென்ட் அரௌண்ட் ஈசோபேக்கஸ். அப்போ 2 பேர் இருக்கிற சர்க்கம் ஈசோபேக் கனெக்டிவ் வந்து எங்கே இருக்குன்னா ஈசோபேக்கில் அதனுடைய தொராக்ஸ் பகுதியில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கனெக்டிங் த சூப்பரா ஈசோபேகல் கேங்லியா வித் ஈக்குவல் கேங்லியான் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. எது கூட, மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும். சரிங்களா, அதுதான் வந்துட்டு சூப்பரா ஈசோபேகல் கேங்லியான் வித் சப் ஈசோபேகல் கேங்லியான். த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இஸ் சாலிட். அப்போது டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு, வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்துட்டு டபுளாக இருக்கிறது வந்துட்டு ஏன்னா கார்டு இஸ் சாலிடாக இருக்கும். கேங்லியனேட்டட் அண்ட் அரேஸ் ஃப்ரம் த சப் ஈசோகல் கேங்லியன் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த 7th abdominal செக்மெண்ட். இப்போ எந்த அப்டாமினல்னா 7th abdominal செக்மெண்ட்லேருந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 3 thoracic ganglia are present, one in each thoracic segment, and is 6 abdominal ganglia in the abdomen. Very important. ஸோ தொராசிக் கேங்லியா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஈச் தொராசிக் செக்மெண்ட் வந்து 6 அப்டாமினல் கேங்லியன் அப்டாமினில் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. இன் காக்ரோச் இதை சென்ஸ் ஆர்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சென்ஸ் ஆர்கான் எது மூலியமாக இருக்குன்னா ஆண்டனா, காம்போடைவ், லேப்ரம், மேக்ஸிலரி பால்பிள்ஸ், லேபிலா பால்பிள்ஸ் அண்டு ஆன்சல் செர்க்கை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சென்ஸ் ஆர்கன் என்னென்ன காக்ரோச்சோட சென்ஸ் ஆர்கன் சொல்லி டிஃபைன் பண்ணாங்கன்னா, ஸோ ஆண்டனா, காம்போடைவ், லேப்ரம், மேக்ஸிலரி பால்பிள்ஸ், லேபிலா பால்பஸ், இந்த ஆன்சரி சர்க்கை. இது நான் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கு. த ரெசப்டார் ஃபார் டச், அதுக்குடைய நேம் திக்மோ ரெசப்டார் அப்படின்னு. திக்மோ ரெசப்டார்னா டச் ரெசப்டாரை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, ஆண்டனாவில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டு, திக்மோ ரெசப்டார் ப்ரெசன்ட் ஃபார் ஆண்டனா. ஸோ என்ன ரெசப்டார்னா டச் அப்படின்னா கொஞ்சம் மூமெண்ட்லேயே காக்ரோச் வந்துட்டு இந்த ஆண்டனா முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அது வந்து இதாக இருக்கும். மேக்ஸிலரி பால்பிள்ஸ் அண்ட் செர்கரி. த ரெசப்டார் ஃபார் small olfactory receptor found in the antenna. The receptor for a taste, custody receptor. Taste na custody receptors is found in the pulpus of maxilla and labellum. So பாருங்க nerve system ஓட images cerebral ganglia first முன்னாடி இருக்க brain and pastல present of the cerebral ganglia அங்க nerve system வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சர்க்கம் ஈசோபகல் கனெக்டிவ் அது வந்து செரிபரல் காங்கிரஸோட கனெக்டிங் ஃபார் சர்க்கம் ஈசோபகல் கனெக்டிவ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் சேம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அதை கூட வந்து சப் ஈசோபகல் கேங்கலியா அண்ட் தென் சொராசிக் கேங்கலியா, தொராசிக்கோட கழுத்து பகுதியில், தொராசிக் தொண்டை பகுதியில் வந்துட்டு அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்டாமினல் கேங்லியானா வயிற்று பகுதியில் அப்டாமின் ப்ரெசென்ட்டில், அதில் வந்து வென்ட்ரல் நர்வ் கார்டு டபுளாக இருக்குது. வேணா நீங்கள் மார்க் அவுட் பண்ணிக்கப்பீங்க. பேரகில் பாருங்கள், டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டுன்னு சொல்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் அப்டாமினல் கேங்லியன் லாஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்மா, தெர்மோரெசப்டார் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃபஸ்ட் 4 டார்சல் செக்மெண்ட் ஆஃப் த லெக். தெர்மோரெசப்டாரில் வந்துட்டு ஃபவுண்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு டார்சல் செக்மெண்ட் வந்து லெக்கு அப்படின்றாங்க. த ரெசப்டார் கார்டோடெனல் இஸ் ஃபவுண்ட் இன் த ஆனல் சர்க்கை விச் ரெஸ்பாண்ட் டு ஏர் அண்ட் எர்த் போன் வைப்ரேஷன். அதாவது ஏர் அண்ட் எர்த்தோட வைப்ரேஷன், போன் வைப்ரேஷன் மூலிமா அது வந்துட்டு லெக் வந்துட்டு ஃபார்ம் ஆஃப் ஃபீஸ்டாக போகிறதுக்கு வந்துட்டு, ஸோ அந்த வந்துட்டு
ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த போட்டோ ரெசெப்டார் ஆஃப் த காக்ரோச் கன்சர்வ் பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐ. ஸோ ஃபோட்டோ ரெசெப்டார்னா வச்சுக்கோ அதோட விஷுவல் பார்க்கறதுக்காக போட்டோ ரெசெப்டார் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐன்னு சொல்கிறாங்க. அட் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட். ஸோ அது வந்து டார்சல் சர்ஃபேஸில் ஹெட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஈச் ஐஸ் ஃபார்மட் ஆஃப் த about 20 சிம்பிள் சைஸ் கால்டு ஒமெட்டிக்கா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 சிம்பிள் சைஸ் வந்துட்டு ஒமெட்டிக்கான்னு சொல்கிறாங்க. சிங்குலர் ஒமெட்டிடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. த விச் இஸ் த காக்ரோச் கேன் ரிசீவ் செவரல் இமேஜ் ஃபார் த ஆப்ஜெக்ட். த கைண்ட் ஆஃப் விஷுவல் இஸ் நவுன் அஸ் அ மொசைக் விஷன் இட் மோர் சென்சிட்டிவ் பட் லெஸ் ரிசோல்யூஷன். இதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ காக்ரோச் வந்து ஒரு மொசைக் பார்வை சென்சிட்டிவாக இருக்காது. லெஸ் ரிசோலிசஸ்னால் பிரசன்ன பார்வை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது நிறையா கண்களை கொண்டடையது. கூட்டு கண்கள்னு சொல்லுவாங்க. அந்த தென் வந்துட்டு காம்பவுண்ட் சைஸ் அதான் அந்த மாதிரி சரிங்களா. So next one, orthophoda size are called compounds because they are made up of repeating with the omatidia. Each which is function separate visual receptor. இது வந்து omatidia separate visual receptor ன்னு சொல்றாங்க. So அத சொல்றாங்க. It is what is the difference between compound size and simple size னா நீங்க எழுதலாம். Next வந்து why is mosaic version less resolution in cockroach? ஏன் வந்து ஒரு mosaic பார்வை வந்துட்டு மொசைக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொசைக் வைஸ் விஷயம் அப்படின்னு சொல்லி காக்ரோச் சொல்கிறாங்க. ஏன் அதில் வந்து ரெஸ் ரிசோலேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஸோ இந்த ரீசன்ஸை நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்றுமா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் எக்ஸ்ட்ரீ சிஸ்டம். ஸோ கழிவுநீக்கு உறுப்பு மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரம் பெரிப்ளானேட்டா அமெரிக்கன் காக்ரோச். த மால்ஃபிஷன் டூபிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம். மால்ஃபிஷன் டூபிள்ஸ் ஆர் த மெயின் எக்ஸ்ட்ரேட்டி ஆர்கன் காக்ரோச் விச் ஹெல்ப் எலிமினேட்டிங் த. ஸோ இந்த மால்ஃபிஷன் டூபிள்ஸ்னால என்ன ஹெல்ப் ஆகுது எக்ஸ்ட்ரேட்டி ஆர்கன்ஸ் கழிவுநீக்கு உறுப்பு மண்டலத்தில் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி இந்த ஃப்ரம் த யூரிக் ஆசிட். நைட்ரஜன் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி இந்த ஃப்ரம் யூரிக் ஆசிட்ஸ் இம்பார்ட்டன்ஸுக்காக தான் இந்த மால்ஃபிஷன் டூபிள்ஸ் வந்து யூர்க் ஆகுது. ஸோ இது பார்த்திங்க என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் எக்ஸ்ட்ரீட் யூரிக் ஆசிட். ஸோ இட் இஸ் யூரியோடெலிக். ஸோ காக்ரோச் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரீட் பண்ணுது. யூரிக் ஆசிட் எக்ஸ்ட்ரீட் பண்ணதுனால அது யூரிக்கோடெலிக்னு சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அன்லைன் தான் 1 மார்க். இன் அடிஷன் ஃபேட் பாடி நெஃப்ரோசைட்டிக் கியூட்டிக்கல் யூரோகோஸ் கிளாண்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்ட்ரீட் இன் த ஃபங்க்ஷன். த மால்ஃபிஷன் டியூபிள்ஸ் ஆர் த தின் லாங் ஃபிலமெண்ட்ஸ் எல்லோ கலர்ட் ஸ்ட்ரக்சர் அட்டாச் த ஜங்ஷன் ஆஃப் த மிட் கட் அண்ட் ஹின் கட். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மால்ஃபிஷன் டியூப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும், ஃபிலமெண்டோஸாக இருக்கும், எல்லோ கலரில் ஸ்ட்ரக்சர் அட்டாச்சாக இருக்கும். ஜங்ஷன் மிட் கட் அண்ட் ஹின் கட்டு ஜங்ஷனில் ரெண்டு ஜங்ஷன் அது இணைக்கிறது. ஸோ மிட் கட்டு அண்ட் ஹின் கட்டு இணைக்கும் ஒரு பாலமாக வந்துட்டு மால்ஃபிஷன் டியூபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. திஸ் ஆர் அபவுட் 100 and 150 number of the present in the 6 to 9 bundles. So online panicking this also 1 mark. This அடுத்த next line is 1 mark. Each tube is lined by the glandular acidic cells and the waste is extracted out through the midcut. Midcut and the hindcut exit of the hindcut. The glandular cells of Malpighian tubules absorb water, salt, and nitrogen. So in the Malpighian and the glandular cells were present for Malpighian tubules. So on the Malpighian tubules for users for absorb water, salt, nitrogen waste from the hemolymph. Very important hemolymph. Blood circulation le padicho hemolymph fluid nala cockroach la present airukku. So the hemolymph and transfer into the lumen of the tubules. The cells of the tubules reabsorb water and certain inorganic salt by the contraction of the tubules nitrogen waste. Contraction சுருங்கும் போது ஒரு புஷ் பண்ணும்போது நைட்ரஜன் வேஸ்ட் வந்து டியூபிள்ஸ்லேருந்து புஷ்டு இன்டு த இலியம் பகுதிக்கு போகும். வேர் மோர் வாட்டர் இஸ் ரீஅப்சர்வ்டு இட் மூவ்ஸ் இன்டு த ரெக்டம். ஸோ மீதி இருக்கிற நிறைய வாட்டர் எங்கே அப்சர்வ் பண்ணிக்குவோம். Where more water is absorbed, move into the rectum, almost solid uric acid extracted along with the fecal matter. So next uric acid extracted வெளியே வரது வந்துட்டு இந்த fecal matter மூலமா மீறி இருக்கிற வாட்டர்ஸில் வந்துட்டு வெளியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. Marcello Marfilchi described this tube is called them vasovaricus அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நெக்ஸ்ட் இவர் தான் வந்துட்டு வாசன் வெரிகோஸ் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்துட்டு மெக்கல் லேட்டராக வந்துட்டு இப்போ லேசண்டாக வந்துட்டு மெக்கல் சொல்லியிருக்காரு தி மால்ஃபிஷன் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன்று ஃபைனலாக வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் 3 இனப்பெருக்க மண்டலம் இன் தட் காக்ரோச். ஸோ இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பற்றி சொல்கிறோம். காக்ரோச் இஸ் டயாசிஸ் ஆர் யூனிசெக்ஷுவல். ஸோ இது வந்து ஒரு வகையான பால் இனப்பெருக்கம். யூனிசெக்ஷன்லாம் சிங்கிள் இது தான். த ஹேவ் வெல் டெவலப்டு ரீப்ரொடக்டிவ். ஸோ வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நல்ல வெல் டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்செப்ட் பேர் ஆஃப் டெஸ்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நல்லா நோட் அவுட் பண்ணிக்கோங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்செப்ட் ஆஃப் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வாச டிஃபெண்டிகா நெஜிட்டரி டக்ட் யூட்ரிகுலர் கிளாண்டு ஃபேலிக் கிளாண்டு அந்த எக்ஸ்டர்னல் கிளாண்ட் ஜெனிட்டியா.
And the pair of 3 lower testes lies on the lateral side of the 4th 6th abdominal segment. ஸோ இது வந்து எங்கே பேர் ஆஃப் இருக்குன்னா 4th and 6th abdominal segmentல ப்ரெசென்ட் இருக்குது. From each testis arise from the vast difference which is open into the egoteric duct through the seminal vessels. The egoteric duct elongated duct with open by the male gonaphore. ஸோ இந்த egoteric duct அந்த விந்து நாளத்தின் வழியாக என்ன elongated ஆயிருக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் gonaphore லைன் ventral to the anus. அந்த மலப்புளி வழித்தான் வந்துட்டு என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னா gonaphore அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்குது. யூட்ரிகுலர் மஷ்ரூம் ஷேஃப்ட் அந்த யூட்ரிகுலர் அப்படின்னா இது அந்த இது வந்துட்டு அந்த கிளாண்ட் வந்துட்டு எப்படி என்ன ஷேப்பில் இருக்குன்னா மஷ்ரூம் ஷேப் காளான் ஷேப்பில் அந்த கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த லார்ஜ் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் விச் ஓப்பன் இன்டு த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த எஜுட்டரிக் டக்ட். லாஸ்ட்டாக வந்துட்டு ஆன்டீரியர் பார்ட் மூலிமா அந்த எஜுட்டரி விந்து நாளத்தின் வழியாக அது வந்து ஓப்பன் ஆகுது. The seminal vessels are present on the ventral surface of vegetarian duct. This sac store the sperm in the from a bundles called spermatophores. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஸ்பெர்ம்ஸோட பண்டில் நேம் தான் ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். சரிங்களா? அந்த டக்ட் ஆஃப் ஃபேலிக் வந்து காங்க்ளோபிரேட்டிக் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா the duct of Pfeiffer ganglion blood gland also open near the gonaphore whose function is uncertain. Surrounding the male genital opening are the few chitinous and asymmetrical structure. அன்லைன் பண்ணிக்கும் மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் அந்த டைமில் வந்துட்டு few chitinous and asymmetrical structure called phelomerus. 1 மார்க்குமா அது அதில் என்னன்னா கொனாஃபைசிஸ் விச் இஸ் ஹெல்ப் இன் கப்புலேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த காக்ரோச்சுக்கு வந்துட்டு ஸோ அந்த ஃபைனலாக வந்து ஃபியூ கைட்டினஸும் நேசம் ஸ்ட்ரக்சரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜெனிட்டல் ஓப்பனிங்கில் அதுக்கு பேர் வந்து சொல்லுங்கள் ஃபெலோமெரஸ் ஆர் கோனோஃபைலிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கப்புலேஷன் ஹெல்ப் இன் கப்புலேஷன் அதை மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன்று ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ். ஸோ இப்போ ஃபீமேலுக்கு பாருங்கள் இமேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பார்த்தோமா சூப்பர் பேர் ஆஃப் டெஸ்டிஸ்ன்னு இருக்கா பார்த்துக்குங்க. ஃபேலவிக் கிளாண்டு ஸ்மால் டியூபிள்ஸ்ன்னு நுண்குழல்கள் ஸ்மாலாக நீண்ட நுண் குழல்கள் சரிங்களா டியூபிள்ஸ் செமினல் வெசல்ஸு வாச டிஃப்ரென்ஸு அதோட டக்ட்டு எஜுகுலேட்டட் டக்ட் விந்து நாளம் அதுக்கப்புறம் ரைட் ஃபெலோமெர்ஃபு வென்டல் ஃபெலோமெர்ஃபு ஆனல் சர்க்கஸ் இந்த மலைப்பிள்ளைன்னு சொல்லணும்ல கேரல் ஸ்டைலு நீச்சு உணர்ச்சிகள் சூடோஃபென்னிஸ் அப்படின்னா பென்னிஸ்னு உங்களுக்கு தெரியும் விந்து பை. ஸோ சூடோஃபென்னிஸ்னால் அது வந்துட்டு பொய்யான விந்து பைக்களை கொண்டதுள்ளதுன்னு மீனிங்மா. சரி பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீமேலோடது பேர் ஆஃப் ஓவரிஸ் பார்த்தாங்க வெஜைனா ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஜெனிட்டல் பவுச் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்புறம் கொலாட்ரியல் கிளாண்டு ஸ்பெர்மாத்திக்கா பாருங்கள் ஸ்பெர்மாத்திக்கோ. ஸோ இதில் வந்துட்டு எங்கே என்ன வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா என்ன கிளாண்ட்னா ஃபேலிக் கிளாண்டு. இங்கே வந்து என்ன கிளாண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொனாஃபைசிஸ் இங்கேயும் கொனாஃபைசிஸ் இருக்குங்களா அது காமன் ஓவிடெக் வெஜைனா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே வந்துட்டு என்னக்குன்னா பாருங்கள் கொலாட்ரியல் கிளாண்டு அங்கே வந்து ஃபேலிக் கிளாண்டு இங்கே கொலாட்ரியல் கிளாண்டு இதுதான் வெரி டிஃப்ரெண்ட்டு. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு அங்கே பேலிக் கிளாண்டுன்னு சொன்னோம் இங்கே வந்து கொலாட்ரியல் கிளாண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது இதில் ஸ்பெர்மாத்திக்கால சரிங்களா. பாருங்கள் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பேர் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் வெஜினா ஜெனிட்டல் பவுச்சு கொலாட்ரியல் கிளாண்டு ஸ்பெர்மாத்திக்கா அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டியா. பேர் ஆஃப் ஓவரிஸ் லைஸ் லேட்டரலி 2 and 6 abdominal segment. அன்லைன் பண்ணிங்க 1 மார்க்கு. ஈச் ஓவரி இஸ் ஃபார்ம்ட் குரூப் ஆஃப் 8 ஓவரியன் டியூபல்ஸ் ஓவரியோல்ஸ். ஸோ ஒவ்வொரு ஓவரியும் வந்துட்டு 8 ஓவரியன் டியூபல்ஸ் வந்து ஓவரியோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்னியர் செயின் ஆஃப் டெவலப்பிங் ஓவம். ஸோ இதோட செயின் வந்துட்டு ஓவம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இதாகுது. த லேட்ரல் ஓவிடக்ட் ஆஃப் ஈச் ஓவரி யூனிட் இன்டு த ப்ராட் மீடியம் காமன் ஓவிடக்ட் known as vagina which open into the genital chamber. The ventral opening of the vagina is the female genital pore. A pair of spermatheca present the 6 segment. It's open by a median aperture in the dorsal wall of genital pouch. During copulation, the ova descend the genital chamber where the fertilized by the sperm. A pair of white and branched the collateral glands. ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிற அந்த ஒயிட் அண்ட் அப்ராஞ்சடு ஸோ அதில் எல்லோ கலர் எப்படி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொன்றும் படித்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு என்னென்னா பேர் ஆஃப் ஒயிட் வந்து பிராஞ்சடு கொலாட்டியர் கிளாண்ட் வந்து பேர் ஆஃப் கொலாட்டியர் கிளாண்ட் ஒயிட் கலரில் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பிகன் த ஓவரி ஃப்ரம் த ஹார்ட் எக் கேஸ் கால்டு ஓத்திகா. ஸோ இது வந்து கடினமான எக் ஓடுகளை கொண்டது ஸோ ஓர்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எக்கு ஜெனிட்டல் பவுச் எங்கே செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th 6th 8th 9th ஸ்டர்னால. இந்த ஜெனிட்டல் பவுச் 2 chambers வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜெனிட்டல் பவுச் 2 chambers ஜெனிட்டல் சேம்பர் இன்டு த வெஜைனா ஓப்பன் டு த ஆர்டிகல் சேம்பர் வேர் த ஓத்திகா இஸ் ஆர் ஃபார்ம்டு. த 3 pair ஆஃப் பிளேட் லைக் கைட்டினஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு கொனஃபோபைசியஸ். அன்லைன் பண்ணிக்கோங்க. இதில் 3 பேர் பிளேட்
ஜெனிட்டா லைக்கா வந்து கைட்டினஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அரௌண்ட் ஃபீமேல் ஜெனிட்டா பொருள கைட்டினோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆக கோனாஃபைசிஸ்ன்றாங்க. திஸ் கோனாஃபைசிஸ் கைட் த ஓவா இன்டு த ஓத்திகாஸ் ஓவிபோஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓத்திகாஸ் டார்க் ரெட். இது எப்படி இருக்கும் ஓட்டிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டிஸ் ஆர் பிளாக்கிஸ் ப்ரௌன் கேப்சூல் about 12 mm long, which contain nearly 16 fertilized egg and dropped or glued to suitable surface, usually in crack for a cervical is high relative humidity near food source. On an average, each female cockroach produces nearly 15 or 40 othicas. ஆன்லைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் லைஃப் ஸ்பெம் அபவுட் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு அந்த காக்ரோச் வந்துட்டு எவ்வளோ கருமுட்டைகளானது உருவாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 15 to 40 ஊத்திக்கா வந்துட்டு இதுக்கு ப்ரெசென்ட் லைஃப் ஸ்பேமில் பண்ணியிருக்கும். இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் த ஓட்டிகா எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து விச் டேக்ஸ் த ஸோ இது எம்ப்ரியோ ஸ்டேஜுக்கு வரதுக்கு அப்படின்னா 5 to 13 வீக்ஸ் ஆகும். த டெவலப்மெண்ட் காக்ரோச் கிராஜுவல் நிம்ஃபால் ஸ்டேஜ் என்னென்னா ஃபெரோமெத்தில் மெட்டாஃபோல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ அதனுடைய காக்ரோச் டெவலப் பண்ணுற போது நிம்ஃபல் ஸ்டேஜ்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி நிம்ஃபல் ஸ்டேஜில் வரதுக்கு அது வந்துட்டு எவ்வளோ வந்து எடுத்திருக்கும் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த நிம்ஃப் ரிசம்பிள்ஸ் த அடல்ட் அண்ட் அண்டர்கோஸ் த மோல்ட்டிங் டைப்ல அந்த தன்னைத்தானே தோல் உரிதல் நடைபெறும் அடல்ட் ஸ்டேஜில். த நிம்ஃப் கோர்ஸ் மோல்ட்டிங் ஆர் எக்ஸடைஸ் அபவுட் 13 times ரீச் த அடல்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. So next one, the many species of cockroach are wild. About 30 cockroach species, 4,600 are associated with the human habitat. About 4 species of wilderness pets destroyed. பாருங்களேன் இந்த டிஸ்ட்ராய் ஃபார் கண்டாமினேட் ஃபுட்டு வித் தேர் ஆஃபிஷியல்ஸ் ஆர்டர் ஏதாவது இது பண்ணுறது. த மேர் ப்ரெசன்ஸ் ஆஃப் காக்ரோச்சஸ் இன் அன்ஹைஜீனிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. தேர் ஆல்சோ நோன் டு பி கேரியர்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் பேக்டீரியல் டிசீஸ். த காக்ரோச் அலர்ஜன் கேன் ஆஸ்துமா சென்சிட்டிவ் பீப்புள். அதாவது ஆஸ்துமா இருக்கும் பேஷண்ட் இருக்கவங்க காக்ரோச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி பர்சனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேக்டீரியல் டிசீஸ் சொல்கிறாங்க. ஸோ டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா டிப்ளோபெட்ரா ஃபண்டிகா அதாவது விவிபேரஸ் காக்ரோச் ப்ரொடியூசர் நியூட்ரிகல் டென்ஸ் கட்லைன்ஸ் மில்க் டு ஃபீட் their live born young. So it found is the Myanmar, China, Vilchi, Havli and India. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. மைனமர் சைனா ஃபில்ஜி ஹாவேலி அண்ட் இந்தியா இதில் வந்துட்டு என்னென்னா இந்த டிப்ளோட்டோ ஃபங்கிட்டா வந்துட்டு விவிபோரஸ் முட்டையிடுறது வந்துட்டு அதனுடைய நியூட்ரிஷன் அதனுடைய மில்க் வந்து ரொம்பவுமே நியூட்ரிஷனாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபுட் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்ரோச்சுக்கு வந்து மில்க் அதனோட ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மில்க் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப ப்ரொடியூஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் டென்ஸ் கிறிஸ்டினாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டாலினி மில்க்குன்னு இருக்காங்க. ஸோ காக்ரோச் மில்க் குட் பி த சூப்பர் ஃபுட் ஆஃப் த ஃபியூச்சர். இதுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ஃபுட்டுக்கு வந்துட்டு இது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ காக்ரோச்சஸ் ஹேவ் எப்படின்னா அரௌண்ட் சின்ஸ் டைம் ஆஃப் டைனோசர்ஸ். அதாவது காக்ரோச் வேரி ஆஃப் டைப் ஆஃப் ப்ரெசென்ட் இந்த காக்ரோச். ஸோ அமெரிக்கா பிளானட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிஃபோர் சைடில் பார்த்தீங்கன்னா டிப்ளோட்டினா ஃபண்டிகா பார்த்தீங்களா. ஸோ அது வந்து விவிபேரஸ் முட்டையிடுறது அதோடைய மில்க் ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது மாதிரி நிறைய காக்ரோச்சஸ் இருக்குது. ஸோ அமெரிக்கன் காக்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் காக்ரோச் ஃபவுண்ட் இன் த ஹவுஸஸ். ரொம்ப பெருசாக மிகப்பெரிய பெருசாக நம்ம வீட்டில் கருப்பம்பூச்சி போடலாம் அதெல்லாம் அமெரிக்கன் காக்ரோச் சொல்கிறாங்க. இது வந்து ஃபீமேல் கேன் கேட்ச் அப் போட்டு 150 ஹவுஸ் ஸ்ப்ரிங் பர் இயருக்கு வந்துட்டு 150 ஹவுஸ் ஸ்ப்ரிங்கில் பண்ணும். த காக்ரோச் டூ நாட் டெவலப் விங்ஸ் அண்டில் த பிகம் அடல்ட். ஸோ அடல்ட்ஸ்னால் பிகம் த விங்ஸ் வந்து ரெக்கைகள் இல்லாமல் இருக்கும். ப்ரௌன் பிராஞ்சட் காக்ரோச் விங்ஸ் மேல் காக்ரோச் ஆர் லார்ஜர் தென் த ஃபீமேல் விங்ஸ். ப்ரௌன் பிராஞ்சட் காக்ரோச் ஆஃப்டர் த ஹைண்ட் ஐதர் எக் ஆர் த அண்டர் ஃபர்னிச்சர். அதனுடைய அடிய கீழ்ப்பகுதியில் வந்து தான் அதனுடைய முட்டை வந்து இப்போ பாதுகாத்து வைக்கும். இந்த யூஸ்வலி லைஃப் வந்து 5 to 6 months தான் இதனுடைய வாழ்நாள். அடுத்து ஜெர்மன் காக்ரோச் பார்த்திங்கன்னா கேன் பி ஃபவுண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் காக்ரோச் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கும். தேர் ஆர் த மோஸ்ட் காமன் காக்ரோச் இந்த யுனைடெட் ஸ்டேட் மாதிரி தான் மோஸ்ட் அதனுடைய காக்ரோச் மாதிரி சேம் ப்ராசஸ். ஈச் ஜெர்மன் காக்ரோச் கேன் லைவ் பட் 100 days வரைக்கும் இது லைவ் ஆகுமா. ஓரியண்டல் காக்ரோச் தேர் ஆர் ஆக்சுவலி ஃப்ரம் த ஆஃப்ரிக்கா தான். இது வந்து ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் லார்ஜ் அண்ட் வெரி டார்க் கம்பேர்டு டு த அதர் காக்ரோச். ரொம்ப அதர் காக்ரோச் கம்பேர் பண்ணது வெரி டார்க்காக இருக்கும். த யூஸ்லி ட்ராவல் டு த ஸ்வேர் பைப்ஸு ட்ரைனேஜ் எங்கே இருக்குது பைப்பு கழிவு இருக்குல்ல கழிவு நீர் பைப்பு ட்ரைனேஜ் டெச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. த பர்ஃபெக்ட் டைரக்ட் பிளேஸ் கூலர் டெம்பரேச்சர் தென் அதர் காக்ரோச்சஸ். ஸோ டைரக்டில் பிளேஸ் இந்த பிளேஸு கூலர் பிளேஸு கூலிங் பிளேஸில் அதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. விவிபேரஸ் காக்ரோச் இப்போ பார்த்தோம்னா டிப்ளோட்டினா ஃபண்டிகா ஸ்பீசிஸ் காக்ரோச் இந்த ஃபேமிலி
ஃபிலேரிடியா அன்லைன் பண்ணிக்கும் இம்பார்ட்டன்ட்மா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ காக்ரோச் ஸ்பீசிஸ் த விவிபாரஸ் அடல்ட் ஆர் கெமிக்கல் டிஃபைன் ஹேவிங் எ மாடிஃபைடு ட்ரக்கியல் கிளாண்டு. ஸோ இது வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு ட்ரக்கியல் கிளாண்டு ஸ்பெரில் ஆன் ஈச் சைடு விச் ஸ்கொயரட்டஸ் யூனிகஸ் விச் கேன் பாய்சன்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரிடேட்டர். ஸோ இது ஒரு வகையான நச்சுத்தன்மையை உருவாக்கும். எதுக்காகனா பிரிடேட்டர் தானே ஏதாவது பூச்சி தாக்க வந்துச்சுன்னா அதோட நச்சு வெளிப்படுத்துறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஓகேம்மா. நான் காக்ரோச்சஸ் நான் ஃபேக்ட் பாருங்கள் இதெல்லாம் உண்மை. காக்ரோச்சஸ் நவுனஸ் உண்மையாலுமே இது வந்து டிசீஸ் வந்து கேர் பண்ணி இது பண்ணிக்குது. ஸோ இதெல்லாம் என்ன டிசீஸ் டிசென்ட்ரி, டைஃபாய்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலினிஃப்டியாஸ் இதெல்லாம் வந்துட்டு வெல் டெவலப் பண்ண கேஸ்ட்ரோலிஸ்னல் ஸ்டைலில் வந்துட்டு இது ஃபார்ம் ஆகுது. அக்காட்டி த நேஷனல் கம்பௌண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆஸ்துமா ஸ்டடி இப்போ தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 23% ஆஃப் 60% ஆஃப் அர்பன் ரெசிடென்ஸில் வந்துட்டு இது ஆஸ்துமா சென்சிட்டிவ் தான் காக்ரோச்னால தான் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. Cockroach had been implemented the spread of the 33 kinds of the it is thinking Escherichia coli, Salmonella species இந்த மாதிரி வகையிலலாம் வந்துட்டு இந்த காக்ரோச் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஹியூமன் பேத்தோஜனஸை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாப்டர் இதோட ஃபினிஷ்மா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு நம்ம நியூ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூம்மா.